ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? அது என்னன்னா, நான் ரீசென்ட்டா என் சொந்த ஊருக்கு பஸ்ஸில ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். ஸோ, அப்படி பஸ்ஸில ட்ராவல் பண்ணி போயிருக்கையில, அங்க இருந்த பஸ் கண்டக்டர் வந்து எங்ககிட்ட நல்லா பேசி, நல்லா உபசரிச்சாரு. ஆனா, அவர் கூட இருந்த பஸ் டிரைவர் அவரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் அங்க கவனிச்சது என்னன்னா, நம்ம கூட இருக்கவங்கள மறந்து அப்ரிஷியேட் பண்றத விட்டுட்டு, நம்ம அடுத்தவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அது மூலமா நமக்கு வந்து பாராட்டு கிடைக்கும்னு நெனைக்கிறோம். ஸோ, அது ரொம்ப வெரி, வெரி ராங்கு. ஆனா, அந்த பஸ் டிரைவர் வந்து அவ்வளோ கைண்டா, அது மட்டும் இல்லாம அவரு சூப்பரா டிரைவ் பண்ணாரு. அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ப என்னதான் நம்மள யாரும் பாராட்டலனாலும், நம்ப வேலையில கரெக்ட்டா இருக்கணுன்றதும், அது மட்டும் இல்லாம அந்த பஸ் டிரைவரு அவரு கஷ்டப்பட்டு அவ்வளோ சூப்பரா பஸ்ஸ கரெக்ட்டா எடுத்துட்டு போய் ஓட்டி, கரெக்ட் டைம்ல வந்து இறக்கி விட்டாரு. அதுக்கு ஒருத்தரும் பாராட்டல, நானும் தான் பாராட்டல. ஸோ, அதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன். நான் பாராட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா, அந்த ஆசைய என்னால பண்ண முடியல. அதுக்கு வெரி, வெரி ஒரே ஒரு ரீசன் தான். அது என்னன்னா, அடுத்தவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஒரே ஒரு தாட் தான் என்னை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுச்சு. இல்லைன்னா நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். எனக்கு இன்றைக்கி மன திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மன திருப்தியை போக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரியும் நீங்களும் மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கும் மகிழ்ச்சி வரும், அடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி வரும். ஸோ இதுவரையும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூ.